கையில் காசு பத்திரமா வச்சுக்க தெரியாது மிதுன ராசிக்காரங்களுக்கு. மற்றவங்களுக்கு கொடுத்தே கடனாளி ஆயிடுவாங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம், கடனை கொடுக்கவும் வேணாம், வாங்க போகவும் வேண்டாம். தவறான சேர்க்கைகள், தவறான கூட்டாளிகள், தவறான பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போறப்போ மிதுன ராசி மாட்டிக்குவாங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில யாருக்கு தான் கடன் இல்லை இல்லையா? எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும். அட் த சேம் டைம் எப்படி சம்பாதிக்கிறது? இப்போ இருக்க காலகட்டங்களில் கடன் வாங்காமல் எதுவுமே எங்களால் பண்ண முடியலையே அப்படிங்கிற கேள்வி அம்பானிக்கு கூட உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு இந்த கேள்வி. அப்படி இருக்கப்போ இந்த 12 ராசிகளுக்கும் அவங்க கடந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை பாதைன்னு வரப்போ அட் எனி காஸ்ட் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அப்படி பார்க்குறப்போ நான் ஜோதிடம் பார்த்ததுல இருந்து என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்க என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமா அவங்க கடன் வாங்கினாங்க, எப்படி அவங்க அதுல இருந்து மீண்டாங்க அப்படிங்கிறத வச்சு நான் இந்த 12 ராசிகளுக்கு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், எப்படி அந்த கடன்கிற விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இங்க பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாவே எப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் யார் சொல்கிறதையும் மிதுன ராசிக்காரங்க கேட்கவே மாட்டாங்க. அகலக்கால் வைக்கிறது அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு அது ஒரு கைவந்த கலை அப்படின்னே சொல்லலாம். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இவங்க கையால் நிறைய பேத்துக்கு கொடுத்துருவாங்க. மிதுனத்துக்கு அந்த அமைப்பும் உண்டு. கையில் காசு பத்திரமா வச்சுக்க தெரியாது மிதுன ராசிக்காரங்களுக்கு. மற்றவங்களுக்கு கொடுத்தே கடனாளி ஆயிடுவாங்க பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க. அதோட தவறான சேர்க்கைகள், தவறான கூட்டாளிகள், தவறான பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போகிறப்போ மிதுன ராசி மாட்டிக்குவாங்க. மிதுன ராசி ஒரு பார்ட்னர் அப்படின்னு வரப்போ டோட்டலாக நம்பிடுறது. அதுக்கப்புறம் அதோடைய இன்டென்ஸ் என்னன்னு தெரியாமல், அதாவது ஒரு பிஸ்னஸ் என்னன்னு தெரியாமல் உள்ளே போகிறப்ப கடன் பற்றுவாங்க. அந்த கடனுக்கு ஜவாப் ஆவாங்க. இவங்கள்ட்ட ரொம்ப ஈஸியாக கடன் வாங்கிட முடியும் மிதுன ராசிக்காரங்க கிட்ட. எப்படி கடன் வாங்க முடியும்னா, கொஞ்சம் பாவமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசிக்காரங்கள்ட்ட. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இவங்க 2 பேர்த்துக்குமே இந்த குணம்ங்கிறது உண்டு. அதாவது எனக்கு தெரிந்த ஒரு ஆண், ஒரு கிளைண்ட்டு, அவர் நல்ல செழிப்பாக தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல செழிப்பு, சொந்த வீடு, சொந்த தொழில் எல்லாமே இருந்தாலும் கையில் பணம் மட்டும் அவர்கிட்ட தங்கவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறேன் நான், எப்படி நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க முடியும், எல்லாமே சரியாக தானே இருக்குது உங்களோடதுங்கிறப்போ, இல்லை அவன் கேட்டான் நான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டேன். கேட்டுக்கணும், எல்லாத்துக்கும் அவர் எடுத்து கொடுத்துட்டாரான். எப்படி கொடுத்துருக்கிறாரு? கடனாக கொடுக்கல, எப்போ திருப்பி கொடுப்பேன்னு கேட்கல. அவங்க எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு இப்போ இவருடைய சர்வைவலுக்கு போய் யார்ட்டையாவது கடன் கேட்குறாரு. கொடுத்த கடனை திருப்பி கேட்க முடியல. கொடுத்த கடனை தலையீழா நின்னும் பார்த்துட்டாரு. அவருக்கு கடன் கிடைக்க மாட்டேங்குது. அவமானமே அவருக்கு மிஞ்சுது. இவர் போய் வெளியில கடன் கேட்குறப்போ இவருக்கு கடன் கிடைக்க மாட்டேங்குது. நான் எப்படி கடன் வாங்குறது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியா இருக்குது. இது ஒரு மிதுன ராசி ஒரு பெண்ணும் இதே வேலையை தான் பார்த்தாங்க. அவங்களும் என்னோட கிளைண்ட் தான். அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், என் குழந்தை படிக்கல, நீ கொடுத்தா என்னன்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட ஜுவல்லரிஸ் கொண்டு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் மீட்கணும் இல்லையா? இந்த மீட்கறதுக்கு கடன் வாங்குறதுக்கு கேட்குறாங்க. நான் எப்படி கடனை அடைக்கிறது, அதாவது வாங்கி இந்த நகையை நான் மீட்கணும் அப்படின்னு. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்களா? எங்கே இவங்க கடன் பட்டாங்க? புதன்கிறது சரியாக இருக்கணும் இல்லையா? புதன் ஸ்தலங்களுக்கு போகணும். புதன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு நேர்த்தியாக இருந்து, அதாவது ஒரு நிலையாக, ஏன்னா மிதுன ராசிக்காரங்கனாலே அந்த டியூவல் 2 மனநிலைமைகள் இருக்கிறவங்க, ரொம்ப பிடிச்சவங்கள ரொம்ப நம்பிடுறது, கருணைன்னு பார்த்தா ஓவர் கருணை ஆயிடுறது, கருணையே இல்லைன்னா டு த எக்ஸ்ட்ரீம் கருணை இல்லாமல் இருக்கிறது. இது 2லையுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்கனால அவ்வளோ சீக்கிரம் பிரித்து பார்க்க அவங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் என்னவோ அதன்படி அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படி பார்க்குறப்ப விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது மிதுன ராசி எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். காலையில் ஆரம்பிக்கிறதே வழிபாடே விநாயகர் தான். அதுக்கப்புறம் சந்திரன் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா, சிவனை வழிபாடு பண்ணுறப்போ சந்திரன், ஏன்னா அவங்களுடைய மனநிலைமை அப்படிங்கிறது சரிசமமாக இருக்கணும். திங்கட்கிழமைகளில் முடிஞ்ச அளவுக்கு பிரதோஷ நாள் அன்னைக்கு சிவன் ஸ்தலங்களுக்கு போய், பழைய கால சிவன் ஸ்தலங்களில் போய் ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் சந்திராய நமக அப்படின்னு வேண்டிக்கிறதும், அதே மாதிரி
கன்னி மூலையில் இருக்கிற பிள்ளையார் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட போய், அவர் தான் கேது சரியா, விதியை இயக்கக்கூடியவர் அவர். கன்னி மூலையில் இருக்க பிள்ளையார் கிட்ட போயிட்டு ஓம் கணபதியே நமக, ஓம் கேதுவே நமக அப்படின்ட்டு வேண்டப்போ உங்களோட விதி அப்படிங்கிறது சரியாகும். இதை வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாகவே நீங்கள் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மிதுனம் முடிஞ்ச அளவுக்கு திங்கட்கிழமைகளில் சிவன் ஸ்தலங்களுக்கு போய் இந்த மாதிரி வழிபாடு பண்ண அங்கே இருக்கிற பிள்ளையாரை வழிபாடு பண்ணிட்டு அங்கே இருக்கிற சிவனை கடைசியாக, அதாவது சிவன் ஸ்தலங்களை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறோமா, அதாவது என்ட்ரன்ஸ் ஆனோன்னு ஒரு பிள்ளையார் இருக்கும், அங்கே ஓம் கணபதியே நமக அப்படின்னு வழிபாடு பண்ணிட்டு எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் சிவன் கிட்ட போய் நிற்கணும். ஏன்னா சிவன் கிட்ட நம்ம எதுவும் கேட்க முடியாது, சிவன் கிட்ட போய் அந்த எனர்ஜியை தான் நம்ம வந்து கேட்க முடியும். அப்போ அங்கே போய் ஓம் சந்திராய நமக அப்படின்னு வேண்டுறப்ப உங்களுடைய வேண்டுதல்கள் அப்படிங்கிறது சரியாகும். சீக்கிரம் கடன் அப்படிங்கிறத வந்து வாங்காமல் தடுக்கப்படும். ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தீங்களோ முதல் கொடுத்த கடனை வாங்க பார்க்கணும். அப்படி கொடுத்த கடனை வாங்க பார்த்தீங்கன்னா தான் உங்கள் கடனை உங்களால் அடைக்க முடியும். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து சிவன் ஸ்தலங்களுக்கும் போயிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் எங்களுக்கு கடன் தீர மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கவங்களுக்கு, புதன்கிழமை சந்திரனுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது, பால் சம்பந்த பொருட்களை வந்து தானம் பண்ணுறது, பால் சம்பந்தப்பட்ட அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறப்ப கூட உங்களுடைய கடன் அப்படிங்கிறது அடையறக்கான வழிவகைகள் அப்படிங்கிறது வரும். அந்த சந்திரன் முக்கியமாக வளர்பிறை சந்திரனாக இருந்துக்கிறது நல்லது. தேய்பிறை சந்திர காலங்களில் போயிட்டு நீங்கள் வந்து சந்திரனுக்கு வழிபாடு பண்ணுறது உகந்தது கிடையாது. தேய்பிறை அஷ்டமிக்கு நீங்கள் போகலாம். தேய்பிறை அஷ்டமியில் போயிட்டு அங்கே இருக்க கால பைரவருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வர்றது அப்படிங்கிறதே வந்து பெரிய விமோச்சனம் உங்களுக்கெல்லாம். ஏன்னா அது வந்து விதி. அந்த கால பைரவர் அதை சரி பண்ணுவார். எனக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்களோ முதல்ல அந்த கடன் எனக்கு திரும்ப வந்து சேரணும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், யாருக்காவது எங்கேயோ நீங்கள் கொடுத்த ஒரு கடன் உங்களுடைய லக்கு அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிருந்திருக்கும். இந்த கடன் கொடுக்கறதுல கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த நாள் கிழமையில நம்ம கடன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் மிதுன ராசிக்காரங்க அதெல்லாம் பெருசாக பார்க்குறதே இல்லை. சாயங்காலம் வெள்ளிக்கிழமை கடன் கொடுக்கறது, 6 மணிக்கு அப்புறம் கடன் கொடுக்கறது, அந்த ப்ரொசீஜருங்கிறது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மை ஓன் ரூல்ஸ், எல்லாமே என்னோட ரூல்ஸ் தான் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்களுடைய குணாதிசயமாகவே பெரும்பாலும் இருக்குது. சித்தர்களை பிடிச்சு வழிபாடு பண்ணுறது, முக்கியமாக பச்சை நிறம் அப்படிங்கிறத அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். மிதுன ராசிக்காரங்க பச்சை நிறத்தை அதிகமாக யூஸ் பண்ண, அதாவது நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒரு பச்சை நிற அமைப்போடு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு செழிப்பு அப்படிங்கிறது, செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ கடன் அப்படிங்கிறது முக்கியமாக இந்த சனி, கேது, சில டைம் ராகு கடன் வாங்க நம்மளுக்கு வைக்கும். ராகு இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக நம்மளை கடன் வாங்க வைக்கிறப்போ ராகு வந்து அதீத ஆடம்பரத்துக்கும் கற்பனை, இமேஜினேஷன், இல்யூஷன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தருணத்தில் ராகு கடன் வாங்க வச்சிரும். கேது வந்து வச்சு செஞ்சிடும். கேது காலங்களில் எப்படி கடன் வாங்க வைக்கும் அப்படின்னா, எல்லாமே என்கிட்ட இருந்து போய்கிட்டே இருக்குது, எப்படியாவது நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, அது எப்படின்னா ஒரு ஓட்ட வழியாக எல்லாமே ஒழுகி போயிட்டே இருக்க மாதிரி தான். கேது காலங்களில் கடன் படுறதும், கேது காலங்களில் கடன் அடைக்க முடியாமல் சிரமப்படுறதும், நம்ம யார்ட்டையாவது போய் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கடன் கேட்க போகிற நேரத்தில் கூட ஒரு அவமானம், அசிங்கமோ இல்லை கடன் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ கேது இந்த மாதிரி உருவாக்கிடும். அதனால தான் நான் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா இந்த கடன் அப்படின்னாலே இந்த சனி, ராகு, கேது பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. புதன் கெட்டு போயிடுச்சு, அந்த நேரத்தில் உங்களால் டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா புதன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய புத்தியை ஷார்ப்பாக்கிக்கிறது. புத்தி மூலயமா எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ குரு வழிபாடு அப்படின்லாம் பண்ணுறப்போ குரு வழிபாடு பண்ண இந்த கடன் தொல்லைகளால் அவமானப்படாமல், அசிங்கப்படாமல் தப்பிக்க முடியும். செவ்வாய் வழிபாடு அப்படின்னு பண்ணுறப்போ, செவ்வாய்ங்கிறது முருகர் வழிபாடுன்னு பண்ணுறப்போ பெரும் பிரச்சனையில் போய் விடாது. அதாவது சில பேர்த்துக்கெலாம் வந்து இப்போ பேங்கே வந்து எல்லாமே ஜப்தி பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை ஒரு அடிதடி மாதிரி ஆயிடுது, இல்லை ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து இந்த செவ்வாய் ஹோரையில் கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வரப்போ இந்த மாதிரிலாம் அமைஞ்சிரும். அதனால எந்த ஹோரைங்கிறது முக்கியம். கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதும் அந்த ஹோரை பார்த்து செய்கிறது நல்லது. சப்போஸ் சனிக்கிழமை நீங்கள் கடன் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சனி பெருக்கிட்டே தான் போகும். சனிக்கிழமை கடன் வாங்குறீங்கன்னா அது நோய்க்காக இருக்கட்டும். நோய்க்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு நம்மளால அடைச்சிட முடியும். ஏன்னா சனியே வந்து அன்னைக்கு மருத்துவத்துக்கு நீங்கள் செலவு பண்ணலாம்.
அது வந்து எதுவும் பண்ணாது. சுபகாரியங்களுக்கு சனிக்கிழமையில வந்து கடன் வாங்குற வேலை வேண்டவே வேண்டாம். அது வந்து இன்னும் கஷ்டத்திலேயே போய் விட்டுரும். அதனால கடன் வாங்குறதுக்கும் வெள்ளிக்கிழமை யாரும் கடன் கொடுக்கவும் மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. ஆனா செவ்வாய்க்கிழமை நீங்க கடன் அடைக்கலாம். புதன்கிழமை கடன் கேட்கறதுக்கு டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு வியாழக்கிழமையா கடன் யாருக்காவது நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா குரு வழிபாடு பண்ணிட்டு வியாழக்கிழமை கடன் கொடுங்க. அடைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அடைங்க. இந்த மாதிரி நேரம், காலம், நாள், கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமமா இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு, என்னங்க ஆத்திர அவசரம், எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், இந்த டைம்ல போய் நாங்கள் நேரம் காலம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா, ஆத்திர அவசரத்துக்கு நம்ம நேரம் காலம் பார்க்க முடியாது. அது வந்து உதவி, அது வந்து நம்ம உதவி கேட்குறோம், அது எமர்ஜென்சிக்கு உதவி கேட்குறோம். முறையா கடன் கேட்குற ஒரு அமைப்புன்னு இருக்கு இல்லையா. இப்போ நீங்க வந்து ஃபினான்ஷியல் கிட்ட எல்லாம் போய் பணம் கேட்குறீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம், ஒரு பேங்க்ல போய் நகை அடமானம் வைக்க போறீங்க, இல்ல அடைக்க போறீங்க, இதுக்கெல்லாம் நீங்க நேரம் காலம் பார்த்து செய்யறப்போ உங்களுக்கு இழந்த செல்வம் திருப்பி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கடன் அடைத்தல் அப்படிங்கிறதே பேரு. ஒரு கடன் எதுக்கு நம்ம வாங்குறோம், ஒரு கடன் நம்ம வாங்குறோம்னா தெளிவா இருக்கணும். அந்த கடன் எப்படி உபயோகப்பட்டுச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு காத்துல போன மாதிரி இருந்துடக்கூடாது. கடன் ஒரு பொருள் உள்ள வரணும். ஒரு கடன் நம்ம வாங்குறோம்னா அந்த பொருளுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வீட்டுல இருந்து அது ஒரு செழிப்பை கொடுக்குற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா நிறைய கடன் வாங்கினவங்க வீட்டை போய் பாருங்க, வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அப்ப எதுக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னா எதுக்கு வாங்கணும்னே தெரியாது. எதையோ வித்து வித்து இந்த கடனுக்காகவே சம்பாதிக்கிறேன், இந்த கடன் அடைக்கிறதுக்காகவே நான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அகலக்கால் எப்போவுமே ஆபத்தானது. சிறு சேமிப்பு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த சேமிப்புக்கெல்லாம் வந்து சாமிக்கிட்டேயே வந்து நீங்க வந்து பணம் சேமிச்சு வைக்கிறது, அந்த சேமிச்சு வச்ச பணத்துல வந்து ஆலய தரிசனங்களுக்கு செலவு பண்றது, ஆலய வழிபாடு பண்றது, இந்த மாதிரி பில்கிரிமேஜ் ட்ரிப்பு போறது, இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கான ட்ரிப்பெல்லாம் வந்து நீங்க சேர்த்தி வச்ச பணத்துல போயிட்டு வர வர செழிப்புங்கிறது அதிகரிக்கும். பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, என்ன ராசிக்காரங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி, விநாயகரை போய் பிடிச்சிக்கணும். ஏன்னா அவர் தான் ஆதிக்கடவுள் இல்லையா. விநாயகரை வழிபாடு பண்ணி அவரையே சொல்யூஷன் கொடுக்க வைக்கணும். நீங்க தான் எனக்கு சரணாகதி அப்படின்ட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்றது, இந்த மாதிரி வழிபாடு முறைகள்லாம் பண்ணி விநாயகரை வழிபட்டா மட்டும் இங்க கடன் அடைஞ்சிருமா அப்படிங்கிறது இல்லை. அவருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். அது போக முக்கியமா சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம், எல்லா எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து ஒரு 2.5 நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்ட காலங்கள்ல எதுவுமே பண்ணாம, அதாவது எதுவும் பண்ணாமங்கிறது முடிவுகள் எடுக்காம, கடன் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம, சந்திராஷ்டம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம், கடனை கொடுக்கவும் வேணாம், வாங்க போகவும் வேண்டாம், அந்த நேரத்துல முடிவும் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டம காலங்கள்ல கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ கடன் அடைப்பது மிகவும் கடினம். ரொம்ப கஷ்டத்துல போயிடுவீங்க. சந்திராஷ்டம் தெரியாம நாங்க சந்திராஷ்டமத்துல கடன் வாங்கிட்டோம், எங்களுக்கு தெரியலையே, அன்னைக்கு எங்க நட்சத்திரம் விதி அப்படிதான் பண்ணும். அன்னைக்கு நீங்க கடன் வாங்க போற நேரத்துல சப்போஸ் ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க, எனக்கு அன்னைக்கு போய் நான் பேங்க்குக்கு போகணும், அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் போகாதீங்க. அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், அந்த கடனை அடைக்கவே முடியாது. சரி இன்னைக்கு நான் லோன் அடைக்க போற நாள், இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம், போகாதீங்க. திரும்ப அங்கேயும் ஏதாவது ஒரு அலைச்சலோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை கட்ட முடியாம போற சூழ்நிலையோ இல்லை மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒண்ணு சந்திராஷ்டமம் நம்மளுக்கு பண்ணி விட்டுரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்திராஷ்டம காலங்கள்ல அமைதியா இருந்துக்கிறது நல்லது, தெய்வ வழிபாடோடு இருந்துக்கிறது நல்லது. எதற்காக கடன் வாங்குறோம், வீண ஆடம்பரத்துக்கு வாங்குறோமா, கால்குலேட்டிவா இருந்து சிக்கனமா இருக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலே யாருமே கடன் படணும் அப்படிங்கிறது கிடையாது. கடவுள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யார் யாருக்கு எப்படி எப்படி படியளந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆசைப்படப்படதான் கடனுக்குள்ள போய் நம்ம விடுவோம். ஆசை ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.